ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல் ட்ராகன் தமிழ் கேமிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிரானி 2ல் டோர் இல்லாட்டி ஹெலிகாப்டர் ஸ்கேப் பண்ண போகிறோம். சரி, அப்படியே வீடியோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் யார் யார் என்ன இந்த சேனல் நம்ம சேனலை பார்க்குறீங்க, யார் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். சரி, மறக்காமல் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லாட்டி சும்மா ஒரு ஹாய் ப்ரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்மைலி பொம்மையாவது போட்டு விடுங்க. சரி, இங்கே சவுண்டு போட்டோம். கிராண்ட்பா வந்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு சீக்கிரமாக வர மாட்டேங்கிறான். சீக்கிரம் வாடா கிராண்ட்பா வந்துக்கிட்டு இருக்கான். சரி, வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சரி, இது வந்து லைட்டாக ஸ்டெக் ஆகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி, கிராணி வருதா பாருங்கள். கிராணி ஆடி அசைஞ்சு வருது. சரி, சீக்கிரம் மேலே போய் வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது வேறு லைட்டாக ஸ்டெக் ஆகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு இன்ட்ரோ போடுறேன்னு கேட்குறீங்க. ஆமாம், எப்போதுமே இன்ட்ரோ போடுறது அடுத்து இன்ட்ரோ இப்போ தான்டா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த வாட்டி எப்போ இன்ட்ரோ போடுறான்டே தெரியாத மாதிரி நான் இன்ட்ரோ இந்த வாட்டி போட்டேன். யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. சரி பார்ப்போம். வாய் வேறு வளருது. சரி, இங்கே வந்து பாட்டை ஆன் பண்ணிவிட்டு கிராண்ட்பா கூப்பிடுவோம். பாட்டை பாருங்களேன், கிராணி ஹவுஸ் அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்கு. சரி, அது அப்படியே கிராணிக்காகவே பாடி வச்சுக்கணும். சரி, ஓகே. கிராண்ட்பா தான் அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுவான். ஐயோ, 2 பேரும் சேர்ந்து வருதுங்களே. சரி, சீக்கிரம் ஓரமாக போடா. ஐயோ நீங்கள் மாட்டிடுவோமோ, எனக்கு வேறு பயமாக இருக்குது. சீக்கிரம் கன்று எடுறா, சீக்கிரம் புல்லட் எடுறா, இது வேறு எடுக்கணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கிராண்ட்பா வேறு பக்கத்தில் ஒன்று. அப்புறம் வாங்க கிராணியை எட்டி வாசிட்டு அப்படியே பார்க்க விட்டு வரான். சரி, புல்லட் எடுறா. அந்தானே போய் கூடா. வீடியோ லைக் பண்ணாங்கன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே செக்யூரிட்டிக்கு எடுத்து இங்கே பாருங்கள், கிராண்ட்பா போஸ் கொடுக்குறது எப்படி செமையாக போஸ் கொடுக்குறான்னு பாருங்கள். சரி, அப்படியே போய் இங்கே செக்யூரிட்டி ரூமை திறந்துட்டு இது உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. சரி, இதுக்கும் இங்கே போட்டு வச்சுக்குவோம். ஹெலிகாப்டர் ஸ்கேப் பண்ணலாமா என்ன? சரி, இங்கே வேறு ஏதாவது பொருள் கிடைக்காதான்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ தான் ஹெலிகாப்டர் ஸ்கேப்புக்கு பொருள் கொடுத்தோன்னா அதுக்குள்ளே போட்டே ஸ்கேப் கொடுக்குறானோ. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே பண்ணியிருக்கானோ. சரி, கிராண்ட்பாவோட ஃபோட்டோவும் இங்கேயே போட்டு வச்சுருப்போம். அப்படியே இந்த பொந்துக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ யாராவது லைக் பண்ணால் பார்த்துருங்கன்னா அப்படியே லைக் பண்ணிடுங்க. ஏன்னா வெப்பனுக்கு ஏதாவது கிடச்சா ஸ்டன் கன்னே வச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆமாம், ஸ்டன் கன்னே போதுங்க. 2 நிமிஷம் டயத்தில் ஆமாம் ஸ்டன் கன்னே வச்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி போய் டோர் ஹேண்டில் போய் செட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். கன் இங்கே தான் இருக்குது. கிராண்ட்பா வந்திருப்பாங்க. வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தான் போட்டு தரணும்னு நினைக்கிறேன். டைம் இருக்கும். சரிக்கோ, இது இங்கே வச்சுட்டு வந்துடுவோம். என் தெரிஞ்சு கிராண்ட்பாவே இங்கே தான் ரீஸ்பேன் ஆவாங்க. சரி, அது பார்த்துக்கலாம். இங்கே ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது பாருங்கள். டோர் எஸ்கேப்புக்கும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கும் மாற்றி பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கானோ. இப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறானோ. சரி, நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மேலே ஏதாவது பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, கிச்சனில் இந்த இடத்துல என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி க்ரோபார் கிடச்சிருக்கு. நான் நினச்ச மாதிரி இங்கே தான் க்ரோபார் இருக்குது. சரி, அப்படியே எடுத்துகிட்டு போய் டோரில் அந்த 2 கட்டை இருக்காமே அதை அப்படியே உடச்சி விட்டு வந்துடுவோம். சரி, அப்படியே வீடியோ லைக் பண்ணாதுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க. சரி, சீக்கிரம் போடுறா. க்ரோபார் வச்சு உடச்சி விட்டாச்சு. அடுத்து வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மேலே ஒரு க்ரோபார் பாக்ஸ் இருக்கோம்ல, அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி, சீக்கிரம் போடா. அங்கே ஏதாவது பொருள் இருக்கா? ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுங்கடா. டோர் எஸ்கேப் பண்ணோம். டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் டோர் எஸ்கேப்புக்கு க்ரோபார் கொடுத்துட்டு அடுத்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்காக கேஸ் சிலிண்டர் கொடுக்குறானோ. பாருங்கள், டோர் எஸ்கேப்பையும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கும் மாற்றி பொருள் கொடுத்துட்ருக்கானோ. சரி, இப்போ கன்று எங்கே போட்டேன்? எனக்கு தெரிஞ்சு வரத்துக்கு டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கன்று எடுத்து போட்டு தள்ளுமாக்கிறேன். கிளவிலாம் வரல, நல்ல வேலை வரல. கன்னை எடுத்து சீக்கிரம் எடுறான். இவன் வேறு ஐயோ சொட்டை வந்து அடிச்சிடுமோ. சொட்டை வரல. சார், அப்படியே கீழே போட்டு அப்படியே பாட்டை ஆன் பண்ணி விட்ருவோம். கிராணி ஹவுஸ் சொல்லும் போதே கிராணி வருது பாருங்கள். சீக்கிரம் வாங்க கிராணி. வாய் வேறு வருது. கிராணி போட்டு சொல்கிறான். போட்டாச்சு. இப்போ கிராண்ட்பா வேறு எங்கன்னு தெரியல. கிராண்ட்பா வேறு ஆடி அசைஞ்சு வருவானே. அங்கே பாருங்கள், கிராணி கையை அப்படியே நீந்துற மாதிரி அப்படியே படுத்து அப்படியே தெரிக்குது. சரி, திருப்பி எதுக்கோ பாட்டை ஆன் பண்ணி விடுவோம். இவன் வேறு காது கேட்காது. இவன் ஒரு முட்டி செத்த பையன். பாருங்க, பாட்டு போட்டோன்னே டான்ஸ் ஆடுற மாதிரி வராங்க. அந்த போஸில் அப்படி பார்க்கும்போது டான்ஸ் ஆடின மாதிரியே இருந்துச்சு. சரி, அப்படியே ஸ்டன் கன் இங்கே போட்டு
அப்படியே க்ரோபார் எடுத்து கீழே ஏதாவது பொருள் கீழே ஒரு க்ரோபாரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி, வீடியோ லைக் பண்ணாங்க அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எத்தனை வாட்டி சொல்லுவாரான்னு கேட்குறீங்க, என்ன பண்ணுறது, பரவாயில்ல விடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் நாளாக சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சரி, நமக்கு வந்து கட்டிங் பிளேஸ் கிடச்சிருக்கு. இதுவும் டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் தான். ஐயோ, இப்போ டோர் எஸ்கேப் கொடுக்குறானோ அடுத்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் கொடுத்துட்டாங்கடா. தொடர்ந்து டோர் எஸ்கேப்புக்கே பொருள் கொடுத்துருங்கடா. சரி, செயின் கட்டர் கிடச்சிருச்சு. செயின் கட்டுருங்கிற பாருங்க, கட்டிங் பிளேஸு. இப்படியோ அதை ஒயரை கட் பண்ணியாச்சு. ஏங்க இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்களே பாருங்கள். கிராணி 1 உள்ள செயின் கட்டர் தான் கிராணி 2 கட்டிங் பிளேஸாக வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே ஒருத்தன் இருப்பானே, ஸ்லெண்டர் மேனை இது பண்ணுறதுக்கும் செயினால் தான் கட் பண்ணோம். அப்படியே அந்த செயின் கட்டுற கட்டிங் பிளேஸாக கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஹேண்ட்வில் கிடச்சிருச்சு. நம்ம எங்கே போய் எது தேடினாலும் நமக்கு டோர் எஸ்கேப்புக்கே கிடைக்கிது. ஆனால் அதுக்கு நடுவில் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கும் வேறு பொருள் கிடைக்கிது. சரி, பரவாயில்ல, நமக்கு இப்போ டோர் எஸ்கேப்புக்கு பொருள் கிடச்சதே ரொம்ப சந்தோஷம்டா. ஏன்னா இந்த தடவை ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு பொருள் இந்த வாட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். சரி, பரவாயில்ல, ஹேண்ட்வில் வச்சு இது பண்ணியாச்சு. அடுத்து வேறு என்ன பொருள்னு தெரியல. சரி, அதுக்கு முன்னாடி மேலே வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு போய் தேடுவோம். அதுக்கு முன்னாடி கன்னை எடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு வரத்துக்கு டைம் ஆகிருக்கும். அதுக்கு டைமாக இருக்காது. மேலே இருப்பானே ஸ்லெண்டர் மேனு, அவங்ககிட்ட என்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு வந்துடுவோம். சரி, சீக்கிரம் போடா. சரி, வீடியோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, சீக்கிரம் அந்த ரெட்டு டாட்டில் கரெக்டாக குறிவிடா. இவன் வேறு கண்ணம்னா ஆடுறான். கரெக்டாக போடு. நீ போயிடுச்சது. கரெக்டாக தான் சுட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி கீழே போய் கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கட்டிங் பிளேஸு இப்போ நம்ம செயின் கட் பண்ண போகிறோம். அங்கே செயின் வச்சு தான் கட்டி வச்சுருக்கானோ. சரி, சீக்கிரம் வர்றா. இது கன்ஃபார்மாக இதே தான். ராணி 1 உள்ள செயின் கட்டுறது இல்லை கட்டிங் பிளேஸாக மாறிடுச்சு. அப்படியே செயினையும் கட் பண்ணுது. சரி, ஓகே. சரி, அதில் போய் ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். சீக்கிரம் செயினை கட் பண்ணுறான். பாருங்கள், அப்படியே பறந்து வந்து விழுவுறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி இருக்குது. அவன் கையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யோ எவ்வளோ பெரிய நகம். இவனை போய் ஏன்டா செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, வா போவோம். நானே ஒரு முட்டி செத்த பைய. சரி, சீக்கிரம் வர்றா. சரி, கன் புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, 2 பேரும் டமால் போட்டு தள்ளிட்டு அப்படியே அடுத்து ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 பொருள் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பொருளாக 2 பொருளான்னு தெரில. சரி, பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிராணி வருதான்னு பார்ப்போம். சரி, வீடியோ லைக் பண்ணாதீங்க, அதை அப்படியே லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம அப்படியே கீழே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாமல் இல்லாட்டி ஏதாவது ஒரு பொம்மையாவது போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் யார் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பேரை நோட் பண்ணி வச்சுக்க முடியும். சரி, அப்படியே கீழே சத்தத்தை போடுறா. கிராணி வருது. கிராணி சீக்கிரம் வா. அங்கே பாருங்கள், கிராண்ட்பா ஸ்டைலாக போயிட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட போகிறான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கிராணி எங்கே இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் வரோம். இந்த பக்கம் டோரை ஓப்பன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தான் வரோம். ஐயோ, கிராண்ட்பா வரும். ஐயோ, 2 பேரும் சேர்ந்து வராங்களே. சரி, அப்படியே நைஸாக ஓரமாக நின்று டப்புன்னு அடிப்போம். ஐயோ, பாருங்கள், கிராண்ட்பா அப்படியே அந்தானே போயிட்டான். நம்ம அடிச்சிடுவோங்கிற பயத்தில் அந்தானே போயிட்டான். சரி, அப்படியே பாருங்கள், கிராணி எப்படிலாம் பெல்ட் அடித்து தெரிச்சுக்கிட்டு விழுவுது. கிராண்ட்பா பாருங்கள், நம்ம அடிச்சுட்டு நம்ம கிட்ட வரமாக அப்படியே ஒளிஞ்சிருந்து அடிக்கலான்னு பார்த்தான். கிராண்ட்பா வாய்ப்பே இல்லை. இப்போ கிராண்ட்பா மண்டையை பொழந்துட்டேன். வாய்ப்பே இல்லை. வாய் வேறு ஒளருது. அழகாக ஒளிஞ்சிருந்து அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கான். நல்ல வேளை அவனே வந்து சரண்டர் ஆகிட்டான். சரி, அப்படியே இங்கே சேஃப் கீ இருந்துச்சு. எங்கடா இருக்கு? அப்படியே சேஃப் கீ எடுத்துகிட்டு சேஃப் கீயில் ஏதாவது தேவையான பொருள் இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் பேட்லாக் கீ மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க அப்படியே சேஃப் கீயில் போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சரி, சீக்கிரமாக நான் இந்த டோரை இது வரைக்கும் ஓப்பனே பண்ணல. இவ்வளோ நேரம் இந்த பக்கமே வராமல் எல்லா பொருளையுமே கண்டுபிடிச்சிட்டோம். சரி, சீக்கிரம் இந்த டோரை ஓப்பன் பண்ணுறா. அப்படியே கீழே போய் சேஃபில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், டோரில் எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேட்லாக் கிடச்சிருச்சுன்னா பாருங்கள், சொல்லி வாய முடியல, பேட்லாக் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எஸ்கேப். கிராணி 1 டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.